வணக்கம் நண்பர்களே. காலை நேரம். ஜன்னல் வழியாக அறைக்குள் நுழைந்த சூரிய ஒளி கண்ணாடி முன் நின்றிருந்த பிரதன்யாவின் முகத்தில் பொதுவாக படர்ந்தது. அவள் நெற்றியில் ஆகாய நீல நிறத்தில் ஒரு சிறிய பொட்டு வைத்து கொண்டாள். பிறகு தன் நீண்ட கூந்தலை அழகாக பின்னி ஒரு பேண்ட் போட்டு முடித்தாள். கண்ணாடியில் தன்னையே பார்த்து கொண்டிருந்த அந்த நொடியில் அவள் பின்னால் யாரோ நின்றிருப்பது போல அவளுக்கு தோன்றியது. அவள் சற்றே திரும்பி பார்த்தாள். யாரும் இல்லை. மீண்டும் கண்ணாடியை பார்த்தாள். அப்போது அவள் காதருகே ஒரு பழக்கமான குரல் கேட்டது. என் தன்யா பேபியின் அழகுக்கு முன்னாடி எந்த மாடல் அழகியும் நிற்க முடியாது. அந்த குரலில் ஒரு குறும்பும் ஒரு நெருக்கமும் இருந்தது. யூ ஆர் ஆல்வேஸ் மைன் பேபி. பிரதன்யா கண்களை மூடிக்கொண்டு சிரித்தாள். போதும் போதும், காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா? அவள் மீண்டும் திரும்பி பார்த்தாள். மீண்டும் யாரும் இல்லை. அது அவளுடைய நினைவுதான். சில நினைவுகள் அப்படித்தான். நம்மை விட்டு போய்விட்ட மனிதர்கள் போன பிறகும் அவளுடைய குரல் மட்டும் நம்மை விட்டு போகாது. பிரதன்யா அந்த நினைவிலிருந்து தன்னை மீட்டு கொண்டு மேசையில் இருந்த புத்தகங்களை எடுத்தாள். ஹேண்ட்பேக், குடை, மொபைல் எல்லாவற்றையும் சரிபார்த்து அறையை விட்டு வெளியே வந்தாள். சரளாவின் அன்பு. சமையலறையில் சரளா பரபரப்பாக இருந்தாள். ஒரு பக்கம் இட்லி பாத்திரம், மற்றொரு பக்கம் தோசைகள், மேஜை மீது 2 டிஃபன் பாக்ஸ்கள், 2 வாட்டர் பாட்டில்கள். அவருடைய முகத்தில் மட்டும் சோர்வு இல்லை. அந்த வீட்டில் இருப்பவர்களுக்காக ஏதாவது செய்வதில் அவருக்கு எப்போதுமே ஒரு சந்தோஷம். வா பாப்பா, சாப்பிடு, சாப்பாடு ரெடியா இருக்கு. பிரதன்யா சமையலறைக்குள் வந்தாள். அத்தை, இன்னும் என்னென்ன செய்திருக்க? சரளா பெருமையாக தொடங்கினாள். காலை டிஃபனுக்கு இட்லியும் தோசையும், மதியத்துக்கு லெமன் சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், மாங்காய் தொக்கு, எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி. சிறிது நேரம் யோசித்து விட்டு மகேஷுக்கு அவித்த முட்டையும் வைத்திருக்கேன். பிரதன்யா சிரித்தாள். இது போதுமா என்று கேட்கிறியா அத்தை? இதுவே அதிகம். எத்தனை தடவை சொல்வது? சும்மா உடம்பை வர்த்திக்காதே. நான் காலையில் எழுந்து சமையல் செய்கிறேன். சரளா அவளை பார்த்து சிரித்தாள். நீ காலையில் எழுந்து செய்ய ஆரம்பிச்சா வேலைக்கு போகிற நேரம் வரைக்கும் சமையலறையிலே இருப்ப. அதெல்லாம் இல்லை அத்தை. அப்புறம் நானும் மகேஷும் கேண்டீனில் வாங்கி சாப்பிடுவோம். அந்த வார்த்தையை கேட்டதும் சரளா முகம் மாறியது. அதைத்தான் நான் விரும்பலை. வெளியில் வாங்கி சாப்பிட்டு உடம்பை கெடுக்கணுமா? பிரதன்யா அமைதியாக அவரை பார்த்தாள். நீங்கள் வேலை செய்துட்டு வந்த பிறகும் சமைக்கிறீங்க. அது எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது. சரளா மெதுவாக அவளுடைய தலையை தடவினாள். நீ வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது களைப்பாக இருப்ப. உன்னை சமையல் செய்ய வைக்க எனக்கு மனசு வராது. பிரதன்யா சிரித்தாள். அதனால்தான் நான் இரவு டிஃபன் செய்யும்போது அடுத்த நாள் தேவையான காய்கறிகளை எல்லாம் வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். அப்புறம் எனக்கு என்ன வேலை? அதுதான், நீங்கள் ஓய்வு எடுக்கணும். சரளா சிரித்தாள். சரி சரி, ரொம்ப பேசாத, போய் உட்காரு. போது மகேஷ் உள்ளே வந்தான். அம்மா, எனக்கு டிஃபன் ரெடியா? உனக்கு மட்டும் இல்லைப்பா, எல்லாருக்கும் ரெடி. இன்று என்ன உனக்கு பிடிச்ச மாதிரி? மகேஷ் டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கொண்டான். அம்மா, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் என்ன செய்வோம்? சரளா உடனே, அது இப்போவே யோசிக்காதே, முதல்ல சாப்பிடு. மூவரும் ஒன்றாக அமர்ந்து காலை உணவை சாப்பிட்டனர். அந்த வீட்டில் பெரிய வசதிகள் எதுவும் இல்லை. ஆனால் அன்பு மட்டும் நிறைய இருந்தது. சில வீடுகள் பெரியதாக இருப்பதில்லை. அதில் இருப்பவர்களின் மனசு தான் அந்த வீட்டை பெரியதாக மாற்றும். சாப்பிட்டு முடித்ததும் மகேஷ் தன் பைக்கை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். பிரதன்யா தன் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்தாள். அந்த நேரத்தில் மிஸ் என்று ஒரு சிறிய குரல் கேட்டது. பிரதன்யாவின் முகம் உடனே மலர்ந்தது. அவள் திரும்பி பார்த்தாள். கையில் ஒரு சிறப்பு ரோஜாவுடன் காவியா நின்று கொண்டிருந்தாள். 3ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி. கண்களில் குறும்பு, முகத்தில் அழகு, கையில் ஒரு சிறிய ரோஜா. அவள் பின்னால் அவளுடைய அம்மா ஆனந்தி ஓடிக்கொண்டு வந்திருந்தாள். பிரதா, நான் சொல்ல கேட்கவே மாட்டேங்கிறாள். சாப்பிடாமலேயே ஓடி வந்துட்டா. பிரதன்யா சிரித்தாள். அக்கா விடுங்க, பாப்பா நல்ல பொண்ணு. நல்ல பொண்ணா? இந்த காலையிலே என்னை ஓட வச்சிருக்காளே. காவியா உடனே, மிஸ் நான் சாப்பிட்றேன். அப்படியா? ஆமாம். அப்போது இன்று லஞ்ச் டைமில் என்ன செய்ய போகிற? மிஸ் ஊட்டணும். சிரித்தா. இதுதான் அவளுடைய திட்டம். பிரதன்யா காவியாவை அறையில் அழைத்தாள். வா குட்டி. காவியா ஓடி வந்து அவளிடம் என்றாள். மிஸ், கீழே உட்காரு. எதுக்கு? நான் பூ வைக்கணும். பிரதன்யா சிரித்து கொண்டு ஸ்கூட்டியிலிருந்து இறங்கி கீழே உட்கார்ந்தாள். காவியா அவளுடைய கூந்தலை பார்த்தாள். இது நல்லா இருக்கு. பிறகு அவள் கையில் இருந்த ரோஜாவை பிரதன்யாவின் தலைமுடியில் வைக்க முயன்றாள். அப்போது சரளா தோட்டத்திலிருந்து வெளியே வந்தாள். ஏய் குட்டி கழுதை. காவியா பயந்தது போல நடித்தாள். நீதானா என் ரோஜா செடிகளை தினமும் நாசம் பண்ணுறது? ஒரே ஒரு பூதான். ஒரே ஒரு பூவா? தினமும் ஒரு பூனா? ஒரு மாதத்துக்கு என்ன ஆகும்? காவியா உடனே சிரித்தாள். ரோஜா செடி பெரியதாகும். அனைவரும் சிரித்தனர். சரளா அவளுடைய கன்னத்தை செல்லமாக கிள்ளினார். நீ வளர வளர அலங்காரத்துக்கு ரொம்ப செலவு செய்வ. ஆனந்தி தலையை அசைத்தார். அதை இப்போவே சொல்லுங்க, நாளைக்கு நான் சமாளிக்க முடியாது. பிரதன்யா காவியாவின் தலைமுடியில் அந்த ரோஜாவை அழகாக சரி செய்தாள். இப்போ பாரு எப்படி இருக்கு. காவியா தன் முடியை தொட்டு பார்த்தாள். நான் அழகா இருக்கேனா? ரொம்ப அழகா. மிஸ் மாதிரி என்னை விட அழகு. காவியா மகிழ்ச்சியாக சிரித்தாள். ஆனந்தி அந்த காட்சியை பார்த்து கொண்டே இருந்தார். அவருடைய கண்களில் ஒரு நன்றி உணர்வு. அவளுடைய கணவர் வெளியூரில் வேலை பார்த்து கொண்டே இருந்தார். குழந்தையை பார்த்து கொள்வதும் வீட்டை கவனிப்பதும் அவருக்கு சுலபமாக இல்லை. அந்த நேரத்தில் பிரதன்யா அவர்களுக்கு ஒரு குடும்ப உறுப்பினர் போல இருந்தார். காவியாவை பள்ளிக்கு அழைத்து செல்வது, மீண்டும் அழைத்து வருவது, அவளுடைய பாடங்களை பார்ப்பது, சாப்பாடு ஊட்டுவது எல்லாமே பிரதன்யாவுக்கு இயல்பாகிவிட்டது.
காவியாவுக்கு பிரதன்யா என்றால் மிகவும் பிடிக்கும். அவளுக்கு மிஸ் என்றாலும் அந்த அழைப்புக்குள் ஆசிரியர் என்ற மரியாதையை விட அதிகமான பாசம் இருந்தது. சரி பாப்பா, லேட் ஆகுது. பிரதன்யா காவியாவின் ஸ்கூல் பேக்கை எடுத்தாள். ஆனந்தி டிஃபன் பாக்ஸையும் வாட்டர் பாட்டிலையும் கொடுத்தாள். பிரதா, அவள் சாப்பிடாமல் இருந்தா கொஞ்சம் கண்டிப்பு காட்டு. சரி அக்கா. காவியா உடனே, மிஸ் என்னை அடிக்க மாட்டாங்க. அடிக்க மாட்டேன், ஆனால் சாப்பிடாம இருந்தால் திட்டுவேன். சரி. மகேஷ் பைக்கை ஸ்டார்ட் செய்தான். பிரதன்யா, நான் போகிறேன். சரி, கவனமாக போ. நீயும். அவர்கள் இருவரும் வெவ்வேறு பாதையில் கிளம்பினர். மகேஷின் அலுவலகம் ஒரு பக்கம், பிரதன்யாவின் பள்ளி இன்னொரு பக்கம். பிரதன்யாவின் ஸ்கூட்டி மெதுவாக சாலையில் நகர்ந்தது. காவியா பின்னால் அமர்ந்து கொண்டு பேசிக்கொண்டே இருந்தாள். மிஸ், என்ன நேற்று நீங்கள் யார்கிட்ட பேசினீங்க? பிரதன்யா ஒரு நொடி அமைதியானா. யாரும் இல்லை. நான் கேட்டேன். என்ன கேட்ட? நீங்கள் சிரிச்சுக்கிட்டே யாரோட பேசினீங்க. பிரதன்யாவின் முகத்தில் ஒரு சிறிய மாற்றம். அது பழைய நினைவு. யாருடைய நினைவு? பிரதன்யா சிரித்தாள். நீ பெரியவள் ஆனதும் சொல்கிறேன். காவியா முகத்தை சுளித்தாள். நான் இப்போவே பெரியவள் தான். அப்படியா? ஆமாம். அப்போ முதல்ல லஞ்ச் சாப்பிடும். அது வேற விஷயம். பிரதன்யா சிரித்தாள். பள்ளிவாசலை அடைந்ததும் காவியா கீழே இறங்கினாள். பிரதன்யா அவளுடைய பேக்கை சரியாக மாட்டிவிட்டாள். மிஸ், என்ன ரோஜா நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. மாலையும் எடுத்து வரலாமா? சரளா அத்தை உன்னை பார்த்தா. காவியா சிரித்தாள். அவருக்கு தெரியாமல் எடுத்துக்கிட்டு வரேன். அதுதான் வேண்டாம். சரி. காவியா ஓடி சென்றாள். பிரதன்யா அவளை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் அவளுடைய மொபைல் ஒலித்தது. அறிமுகமில்லாத ஒரு எண். அவள் எடுத்தாள். ஹலோ. மறுபுறம் அமைதி. ஹலோ, யார் பேசுறது? சில வினாடிகளுக்கு பிறகு அழைப்பு துண்டிக்கப்பட்டது. பிரதன்யாவின் முகத்தில் குழப்பம். யாரா இருக்கலாம்? அவள் அந்த எண்ணை பார்த்தாள். அதே நேரத்தில் பள்ளியின் மணி அளித்தது. அவள் மொபைலை பையில் வைத்துக்கொண்டு பள்ளிக்குள் சென்றாள். ஆனால் அந்த ஒரு அழைப்பு அவளுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்துக்கான தொடக்கம் என்பதை அவள் அப்போது அறிந்திருக்கவில்லை. பிரதன்யா ஆசிரியர் அறைக்குள் சென்றாள். அவளுடைய சக ஆசிரியர் ரேவதி கேட்டாள். என்ன பிரதா, முகம் சீரியஸாக இருக்கு? ஒன்றுமில்லை. உனக்கு எப்போதும் ஒன்றுமில்லை தான். பிரதன்யா சிரித்தாள். ஒரு தெரியாத நம்பர்ல இருந்து கால் வந்தது. என்ன பேசினாங்க? ஒன்றும் பேசலை. எடுத்ததும் கட் பண்ணிட்டாங்க. ஸ்பாம் கால் இருக்கலாம். ஆமாம், அதுதான். ஆனால் பிரதன்யாவின் மனம் அதை ஏற்கவில்லை. ஏனோ அந்த அமைதியான அழைப்பு அவளுக்கு பழைய ஏதோ ஒரு விஷயத்தை நினைவூட்டியது. அந்த குரல், அந்த வார்த்தைகள், யூ ஆர் ஆல்வேஸ் மைன். அவள் கண்களை மூடினாள். ஒரு பழைய முகம் நினைவில் தோன்றியது. அவள் உடனே கண்களை திறந்தாள். இல்லை, அவள் தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள். அது முடியாது. சில வருடங்களுக்கு முன்பு பிரதன்யாவின் வாழ்க்கை வேறு மாதிரி இருந்தது. அவள் எப்போதும் சிரித்து கொண்டே இருப்பாள். அவளுடைய உலகத்தில் சில மனிதர்கள் மட்டும் முக்கியமானவர்கள். அவர்களை ஒருவன் அவள் மனதில் இன்னும் அழியாமல் இருந்தான். அவன் பெயரை நினைத்தாலே பிரதன்யாவின் மனம் குழம்பிவிடும். அவன் சொன்ன வார்த்தைகள் இன்னும் அவளுடைய காதுகளில் ஒலிக்கும். ஆனால் அந்த உறவு எப்படி முடிந்தது? ஏன் அவர்கள் பிரிந்தார்கள்? அவன் எப்போது, எங்கே இருக்கிறான்? அந்த கேள்விகளுக்கு பிரதன்யாவின் பதில் இல்லை. அல்லது பதில் தெரிந்திருந்தும் அதை மனம் ஏற்கவில்லை. மதிய உணவு நேரம். காவியா தன் டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கொண்டு பிரதன்யாவிடம் வந்தாள். மிஸ், சொல்லு. எனக்கு சாப்பாடு ஊட்டணும். நீயே சாப்பிட முடியாதா? முடியும். ஆனால் மிஸ் ஊட்டினா இன்னும் நல்லா இருக்கும். பிரதன்யா சிரித்தாள். சரி. அவள் காவியாவுக்கு உணவை ஊட்டினாள். இன்று என்ன? லெமன் சாதம். வாவ், உனக்கு பிடிக்குமா? ரொம்ப. அப்படின்னா சாப்பிடு. காவியா ஒரு வாய் சாப்பிட்டாள். மிஸ், நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? பிரதன்யா சற்றே திகைத்தாள். இந்த கேள்வி உனக்கு எங்கேருந்து வந்தது? எங்கள் பாட்டி கேட்டாங்க. அப்படியா? ஆமாம். உங்களுக்கு யாராவது பிடிச்சிருக்காங்களா? பிரதன்யா சிரித்தாள். நீ முதல்ல சாப்பிடு. அதாவது இருக்காங்க. காவியா, சரி சரி. அவள் சிரித்து கொண்டே சாப்பிட்டாள். பிரதன்யாவோ அவள் கேட்ட கேள்விக்குள் மறைந்திருந்த பழைய நினைவுகளை மீண்டும் திறக்காமல் இருக்க முயன்றாள். அதே நேரத்தில் நகரத்தின் இன்னொரு பகுதியில் ஒரு அலுவலக கட்டிடத்தின் முன் ஒரு கார் வந்து நின்றது. காரிலிருந்து ஒரு இளைஞன் இறங்கினான். அவன் முகத்தில் ஒரு அமைதியான தோற்றம். ஆனால் கண்களில் மட்டும் ஏதோ ஒரு தேடல். அவன் மொபைலை எடுத்தான். ஒரு பழைய புகைப்படத்தை திறந்தான். அதில் பிரதன்யா சிரித்து கொண்டிருந்தாள். அவன் அந்த புகைப்படத்தை சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்தான். பிறகு மெதுவாக சொன்னார். நான் திரும்பி வந்துட்டேன் தன்யா. அவன் மொபைலை அணைத்தான். அவனுடைய கண்களில் ஒரு முடிவு தெரிந்தது. இந்த முறை நான் உன்னை இழக்க மாட்டேன். அன்று மாலை பள்ளி முடிந்தது. காவியா வழக்கம்போல் பிரதன்யாவுடன் வீட்டுக்கு வந்தாள். வழியில் காவியா பல விஷயங்களை பேசிக்கொண்டே இருந்தாள். மிஸ், நாளைக்கு ரோஜா எடுக்கலாமா? ஒரு பூ மட்டும். 2, 1, 1.5. பிரதன்யா சிரித்தாள். நீங்கள் தான் அத்தை மாதிரி பேசுறீங்க. நான் அத்தை மாதிரி பேசுகிறேனா? ஆமாம். சரி, அப்போ நாளைக்கு பூ கிடையாது மிஸ். இருவரும் சிரித்தனர். அந்த சிரிப்புக்குள் ஒரு அமைதியான வாழ்க்கை இருந்தது. ஆனால் அந்த அமைதி உடைக்கப் போகும் சம்பவம் ஒன்று அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது. மாலை நேரம். சரளா வீட்டின் முன் தண்ணீர் தெளித்து கொண்டிருந்தார். பிரதன்யா ஸ்கூட்டியை நிறுத்தினார். காவியா ஓடி சென்று சரளாவிடம், அத்தை, இன்று நான் மிஸ் தலையில் ரோஜா வச்சேன். சரளா உடனே, அதான் என் தோட்டம் காலியாக போகுது. அனைவரும் சிரித்தனர். ஆனந்தியும் பின்னால் வந்தார். பிரதா, இன்று ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா? இல்லை அக்கா,
சரி, முதல்ல உள்ளே போய் ஓய்விடு. பிரதன்யா உள்ளே சென்றாள். அவள் ஹேண்ட்பேக்கை மேசை மீது வைத்தாள். மொபைலை எடுத்தாள். மீண்டும் அதே தெரியாத எண்ணிலிருந்து ஒரு மெசேஜ். நீ இன்னும் என்னை மறக்கலன்னு எனக்கு தெரியும். பிரதன்யாவின் முகம் உறைந்தது. அவள் சில வினாடிகள் அந்த மெசேஜை பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு மற்றொரு மெசேஜ் வந்தது. நாளைக்கு உன்னை நேரில் பார்க்கிறேன். அவளுடைய விரல்கள் நடுங்கின. யார்? ஏன்? எப்படி அவளுடைய எண்ணை பெற்றார்கள்? அவளுக்கு எதுவும் புரியவில்லை. அவள் மொபைலை உடனே லாக் செய்தாள். ஆனால் மனதை மட்டும் லாக் செய்ய முடியவில்லை. அன்று இரவு அனைவரும் தூங்கிய பிறகு பிரதன்யா மட்டும் ஜன்னலருகே அமர்ந்திருந்தாள். வெளியில் மெதுவாக மழை பெய்து கொண்டிருந்தது. அவள் ஒரு பழைய பெட்டியை எடுத்தாள். அதற்குள் சில புகைப்படங்கள், சில கடிதங்கள், ஒரு பழைய கீச்செயின், ஒரு சிறிய ரோஜா உலர்ந்த நிலையில் பாதுகாக்கப்பட்டிருந்தது. அவள் அந்த கையில் எடுத்தாள். கண்களில் நீர் தேங்கியது. நீ உண்மையிலேயே திரும்பி வந்துட்டியா? அவள் மெதுவாக கேட்டாள். அந்த நேரத்தில் கதவு அருகே சரளாவின் குரல். பாப்பா, இன்னும் தூங்கலையா? பிரதன்யா உடனே பொருட்களை மறைத்தாள். இல்ல அத்தை, கொஞ்சம் வேலை இருந்தது. சரளா உள்ளே வந்தாள். அவளுடைய முகத்தை பார்த்ததும் ஏதோ புரிந்தது. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நீ சின்ன வயசுலேருந்தே இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்க. பிரதன்யா அமைதியாக இருந்தாள். சரளா அவர் அருகில் வந்தாள். உனக்கு மனசில் ஏதாவது இருந்தால் சொல்லு. பிரதன்யாவின் கண்களில் நீர். ஆனால் அவள் எதையும் சொல்லவில்லை. எனக்கு தூக்கம் வருது அத்தை. சரளா அவளுடைய தலையை தடவினார். சரி, நல்லா தூங்கு. அவர் வெளியே சென்றார். கதவு மூடப்பட்டதும் பிரதன்யா மீண்டும் அந்த பழைய புகைப்படத்தை எடுத்தார். அவளுடைய கண்களில் கண்ணீர் வழிந்தது. நீ வந்தாலும் நான் பழைய பிரதன்யா இல்லை. அவள் மீண்டும் அந்த புகைப்படத்தை மீண்டும் பெட்டிக்குள் வைத்தாள். காலை மீண்டும் உதித்தது. ஆனால் அந்த நாளின் காலை முந்தைய நாளைப் போல இல்லை. பிரதன்யா கண்ணாடி முன் நின்றாள். நெற்றியில் மீண்டும் அதே ஆகாய நீல பொட்டு. கூந்தலை பின்னி கொண்டாள். கண்ணாடியில் தன்னையே பார்த்தாள். அந்த நேரத்தில் கண்ணாடியின் பிரதிபலிப்பு அவளுக்கு பின்னால் யாரும் நிற்பது போல தோன்றியது. அவள் உடனே திரும்பினாள். யாரும் இல்லை. அவளுடைய இதயம் வேகமாக துடித்தது. மீண்டும் மொபைல் ஒலித்தது. அதே தெரியாத எண். இந்த முறை அவள் அழைப்பை எடுத்தாள். ஹலோ. சில வினாடிகள் அமைதி. பிறகு அவளுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு குரல். தன்யா. பிரதன்யாவின் கண்கள் பெரிதானது. அவளுடைய கையில் இருந்த மொபைல் நடுங்கியது. அந்த குரல் மீண்டும் சொன்னது, என்னை மறந்துட்டியா? பிரதன்யாவால் ஒரு வார்த்தையும் பேச முடியவில்லை. அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அவள் அப்படியே நின்று கொண்டிருந்தாள். வெளியில் சரளாவின் குரல் கேட்டது. பாப்பா, சீக்கிரம் வா, சாப்பாடு ரெடி. பிரதன்யா கண்களில் இருந்த கண்ணீரை துடைத்தாள். மொபைலை பார்த்தாள். பிறகு கண்ணாடியை பார்த்தாள். அவளுடைய வாழ்க்கை பல வருடங்களாக மூடியிருந்த ஒரு கதவு மீண்டும் திறக்க தொடங்கியிருந்தது. தன்யா அந்த ஒரு குரல் கேட்டதும் பிரதன்யாவின் இதயம் துடிப்பதை மறந்தது போல இருந்தது. பல வருடங்களாக மனதுக்குள் பூட்டி வைத்திருந்த ஒரு பெயர் ஒரே ஒரு அழைப்பில் மீண்டும் அவளுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிட்டது. என்னை மறந்துட்டியா? அந்த குரல் மீண்டும் கேட்டது. பிரதன்யாவில் பேச முடியவில்லை. அவள் கண்களை மூடினாள். அந்த குரல் அவள் ஒரு காலத்தில் தினமும் கேட்க விரும்பிய குரல். அவள் சிரிப்பதற்கு காரணமாக இருந்த குரல். அவள் கோபப்பட்டாலும் அந்த கோபத்தை ஒரு நொடியில் மறக்க வைத்த குரல். ஆனால் அதே குரல் ஒரு நாள் எந்த விளக்கமும் இல்லாமல் அவளுடைய வாழ்க்கையை விட்டு மறைந்து விட்டது. நீ. அவளுடைய உதடுகளில் இருந்து ஒரு வார்த்தை மட்டும் வெளியே வந்தது. மறுபுறம் சிறிய அமைதி. பிறகு அவன் மெதுவாக சொன்னான், ஆமாம், நான் தான். பிரதன்யாவின் கண்கள் கண்ணீர். இத்தனை வருடம் கழிச்சு இப்போ ஏன் கால் பண்ணுற? ஒரு காரணத்துக்காக. என்ன காரணம்? உன்னை பார்க்கணும். அவள் உடனே அழைப்பை துண்டித்தாள். அவள் படுக்கையில் அமர்ந்திருந்தாள். கண்களை மூடியதும் ஒரு பழைய மாலை நேரம் நினைவுக்கு வந்தது. அப்போது பிரதன்யா கல்லூரி முடித்து வீட்டுக்கு வந்திருந்தாள். வீட்டு வாசலில் அவளை காத்திருந்தவன் அவன்தான். கையில் ஒரு சிறிய ரோஜா. என்ன இது? உனக்காக. தினமும் பூ கொடுக்குற பழக்கம் உனக்கு எப்போ வந்தது? நீ சிரிக்கும் போது உன் முகம் ரோஜாவை விட அழகா இருக்கு. அதனால ரோஜாவை பார்த்தாலே உன் நினைவு வருது. அதெல்லாம் போய் நீ நம்பாவிட்டாலும் உண்மை மாறாது. அவன் சிரித்தபடி அந்த ரோஜாவை அவளுக்கு புத்தகத்தில் வைத்தான். அன்று பிரதன்யா சிரித்தாள். என்று அதே நினைவு அவளுடைய கண்களில் கண்ணீரை வர வைத்தது. அடுத்த நாள் பள்ளி முடிந்து வெளியே வந்த பிரதன்யா காவ்யாவுடன் ஸ்கூட்டியை நோக்கி நடந்தாள். அப்போது பள்ளி வாசலுக்கு எதிரே ஒரு கார் நின்றிருந்தது. காரின் அருகில் ஒருவள் நின்று கொண்டிருந்தாள். பிரதன்யாவின் நடை மெதுவானது. அவள் அந்த முகத்தை பார்த்தாள். அவனும் அவளை பார்த்தான். இருவருடைய கண்களும் சில நொடிகள் ஒன்றை ஒன்று விட்டு விலகவில்லை. காவியா பிரதன்யாவின் கையை பிடித்தாள். மிஸ், யார் இவர்? பிரதன்யாவில் பதில் சொல்ல முடியவில்லை. அவன் மட்டும் மெதுவாக நடந்து வந்து அவள் முன் நின்றான். ஹாய் தன்யா. அந்த ஒரு வார்த்தை அவளுடைய கடந்த காலத்தையே மீண்டும் உயிர்ப்பித்தது. நீ உண்மையிலேயே வந்துட்டியா? நான் வருவேன்னு சொன்னேனே. நான் உன்னை வர சொல்லவே இல்லை. அவன் சிரித்தான். ஆனால் உன் மனசு என்னை வர சொல்லிக்கிட்டே இருந்தது. பிரதன்யா கோபமாக அவனை பார்த்தா. என் மனசை பற்றி பேச உனக்கு எந்த உரிமையும் இல்லை. அவன் சற்று அமைதியானான். உரிமை இல்லைன்னு நீ சொன்னாலும் அந்த உரிமையை நான் ஒருபோதும் விட்டு கொடுக்கல. பிரதன்யாவின் கண்களில் மீண்டும் கண்ணீர். இத்தனை வருடம் எங்கே இருந்த? அவன் பதில் சொல்லவில்லை. நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன்.
காத்திருந்தேன். ஒரு முறை கூட திரும்பி பார்க்கல. தன்யா, இப்போ மட்டும் ஏன்? அவன் மெதுவாக சொன்னான். ஏன்னா நான் உன்னை மறக்க முயற்சி செய்தேன். அவள் அமைதியாக பார்த்தாள். ஆனால் முடியல. காவியா இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள். மிஸ், என்ன இவர் உங்களுக்கு தெரிஞ்சவரா? பிரதன்யா தயங்கினான். அவன் சிரித்துக்கொண்டு, நான் உங்கள் மிஸ்ஸுக்கு பழைய நண்பன். காவியா உடனே, அப்படியா? ஆமாம். அப்போ ரொம்ப பழைய நண்பனா? அவன் சிரித்தான். பிரதன்யா அவளை பார்த்து, காவியா போகலாம். காவியா செல்ல தயாரானாள். அவள் முகத்தில் குறும்பு சிரிப்பு. அவள் மெதுவாக பிரதன்யாவின் காதருகே, மிஸ், இவரை பார்த்ததும் நீங்கள் ஏன் இவ்வளவு அமைதியாக ஆகிட்டீங்க? பிரதன்யா பதில் சொல்லாமல் அவளை ஸ்கூட்டியில் உட்கார வைத்தாள். அன்று மாலை திடீரென மழை பெய்தது. பிரதன்யா பள்ளி வளாகத்தில் சிக்கி கொண்டாள். காவியாவை ஆனந்தி அழைத்து சென்றிருந்தாள். பள்ளியிலிருந்து வெளியே வந்தபோது அதே மனிதன் அங்கே நின்று கொண்டிருந்தான். அவன் கையில் ஒரு குடை. நீ இப்போவும் குடை இல்லாமல் தான் வருவியா? பிரதன்யா அவனை பார்த்தாள். என்னுடைய விஷயங்களை இன்னும் ஞாபகம் வைத்திருக்கியா? உன்னை பற்றிய விஷயங்களை மறக்க முடியுமா? அவள் அமைதியாக நின்றாள். அவன் குடையை அவளிடம் நீட்டினான். பிடி. வேண்டாம், மழை அதிகமாக இருக்கு, நான் போயிடுவேன். நீ எப்போதும் இப்படித்தான். எப்படி? உனக்கு தேவையான உதவியை கூட வேண்டாம்னு சொல்லி மறுப்ப. அவள் அவனை பார்த்தாள். நீ இன்னும் மாறவே இல்லை. அவன் மெதுவாக சிரித்தான். நீயும் மாறல. நான் மாறிட்டேன். உன் கண்கள் மட்டும் மாறல. அவள் திடுக்கிட்டாள். என்ன? நான் போன நாளில் இருந்த அதே கேள்வி இன்னும் உன் கண்களில் இருக்கு. என்ன கேள்வி? அவன் அவர் அருகில் வராமல் தூரத்தில் நின்றபடியே சொன்னான். நான் ஏன் போனேன் என்பதுதான். பிரதன்யா அமைதியாகி விட்டாள். நான் உன்னை விட்டு போக விரும்பல தன்யா. அவள் அவனை பார்த்தாள். அப்போ ஏன் போன? சூழ்நிலை. அது எல்லாரும் சொல்லும் பதில். எனக்கு வேற வழி இல்லை. எனக்கு இருந்ததா? அவன் அமைதியானான். பிரதன்யாவின் குரல் நடுங்கியது. நீ போன பிறகு ஒவ்வொரு நாளும் அவன் திரும்பி வருவான்னு நம்பினேன். அவன் கண்களில் வலி. நான் தினமும் உன்னை நினைத்தேன். ஆனால் ஒரு கால் கூட பண்ண முடியல. ஒரு மெசேஜ் கூட, அதுவும் முடியல. இப்போ எப்படி முடிஞ்சது? அவன் அவளை நேராக பார்த்தான். ஏன்னா இப்போ உன்னை இழந்தாலும் பரவாயில்லைன்னு என்னால் சொல்ல முடியாது. அவள் கண்களில் கண்ணீர். நான் இப்போ உன்னை நம்ப முடியாது. நம்ப சொல்லி நான் கேட்கல. ஒரு வாய்ப்பு மட்டும் கேட்கிறேன். மழை சற்று குறைந்தது. அவன் குடையை அவளிடம் கொடுத்தான். இதை எடுத்துக்கோ. எனக்கு மழை பிடிக்கும். பொய் எப்படி தெரியும்? நீ மழை நனைந்தாலே மறுநாள் காய்ச்சல் வரும். அவன் சிரித்தான். இன்னும் ஞாபகம் வைத்திருக்கியா? பிரதன்யா அவனை பார்த்தாள். சில விஷயங்களை மறக்க முடியாது. அந்த வார்த்தை இருவரையும் அமைதியாக்குது. அவன் மெதுவாக சொன்னான். அதுதான் நான் சொல்ல வர்றது. அன்று இரவு பிரதன்யா வீட்டிற்கு வந்ததும் சரளா அவளை பார்த்தாள். என்ன பாப்பா, முகம் ஏதோ மாறி இருக்கு. ஒன்றும் இல்லை அத்தை. சரளா அவளை பார்த்து சிரித்தாள். மீண்டும் அதே ஒன்றும் இல்லை. பிரதன்யா அமைதியாக இருந்தாள். சரளா மெதுவாக, அவன் வந்துட்டானா? பிரதன்யா அதிர்ச்சி அடைந்தாள். அத்தை, உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியும். பிரதன்யாவின் கண்களில் கண்ணீர். நான் என்ன செய்யணும் அத்தை? சரளா அவளுடைய கையை பிடித்தாள். உன் மனசு என்ன சொல்றதோ அதை கேள். ஆனால் இந்த முறை உன் மனசோட சேர்த்து உன் அறிவியும் கேள். பிரதன்யா தலையசைத்தாள். நான் பயப்படுறேன். எதுக்கு? மீண்டும் நம்பி மீண்டும் இழந்துடுவோன்னு. சரளா அவளை அடைத்து கொண்டாள். உன்னை உண்மையாக நேசிக்கிறவன் உன்னை பயப்பட வைக்க மாட்டான். உனக்கு பாதுகாப்பாக இருப்பான். அன்றிரவு பிரதன்யா படுக்கையில் இருந்தாள். மொபைல் மீண்டும் ஒலித்தது. அதே எண். இந்த முறை அவள் எடுத்தாள். ஹலோ. மறுபுறம் அவன் குரல். தன்யா. நான் நாளைக்கு உன்னை பார்க்க வரல. அவள் அமைதியானாள். ஏன்? நீ என்னை நினைக்கணும்னு. அவள் மெதுவாக சிரித்தாள். நான் மறக்காமல் சேனலை